ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் ஸ்ரீலாக்ஸ். இன்றைக்கி என்ன டே பார்க்க போகிறோம், இன்றைக்கி என்ன லாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி ஷிஃப்டிங் லாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எரகால படகாலி காத்தில் நானும் இறந்தேனே, கடிவாள குதிரையாக எனதா நீ இழுத்தாயே, மாறாத மனமே மானே மடி மேலே விழுந்து நானே காதல் கனவே. இன்றைக்கி டே 1 ஷிப் பண்ண போகிறோம். டுடே வந்து மண்டே. திங்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்தால் நம்ம ஒரே நாள் ஷிப் பண்ணியிருக்கலாம் கைஸ். நான் வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 டேஸாக ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ திங்ஸு நீங்களே பாருங்களேன் எவ்வளோ இருக்குது. எடுக்க வந்துக்கிட்டே இருக்குங்க. என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. நானும் ஆஃபீஸ்க்கும் போய் வரணும், போயிட்டு வந்து இதையும் அரேஞ்ச் பண்ணணும். அதனாலவே ரொம்ப டயர்டுங்க. ஏன்னா நம்மளால முடியல அவ்வளோ ஒர்க். ஏன்னா கொஞ்சம் திங்ஸாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ரொம்ப டயர்டாகுது. இது வந்து மண்டே எடுத்ததுங்க. அதனால் எவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறது மட்டும் பாருங்கள் வீடியோ. டுடே சண்டே தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பீச்னா என்னென்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. மேக்ஸிமம் வந்து ஹாஸ்டல் மாதிரி தான் அது. இந்த மாதிரி வந்து ஷேரிங் பேஸ் பண்ணி இருக்கும். 3 ஷேரிங் 4 ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷேரிங் லைக் அந்த பேஸ் பண்ணி காஸ்ட்டு வரும். நம்ம காலேஜ் ஹாஸ்டல் ஸ்கூல் ஹாஸ்டல் மாதிரி தான் இதுவும் இருக்கும் லைக் தட். அப்புறம் இது வந்து டே 2 எடுத்த வீடியோ, அதாவது டியூஸ்டே எடுத்தது. இந்த பள்ளம் தோணா எடுக்க மண் வந்துடுறது பாருங்க. அந்த மாதிரி தான் இப்போ என் நிலமை. நேற்று வந்து எஸ்டர்டேவே நான் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போய் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் வேறு பீச்சில் வச்சுட்டேன். ஆனால் இன்னமும் பேக்கிங் போய்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ தான் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது எந்த அளவுக்கு என் திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களே கொஞ்சம் பாருங்கள். எவ்வளோ ட்ரெஸ்ஸு இன்னும் இருக்குது கைஸ். எப்போ பேக் பண்ணி எப்போ முடிக்கிறது சொல்லுங்கள் நீங்களே தான். ஐயோ இந்த பிஜி மாற்றுறது பெரும் ரோதனை. எப்படி இருக்குது கைஸ் பெங்களூர் சிட்டி? நல்லா இருக்குங்களா? நான் இருக்க இது வந்து நான் இருக்க ஏரியாவோட லைக் நல்லா இருக்குல்ல. நம்ம ஊர்லலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பட் இது சிட்டினாவே அப்படி தானே. நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது பார்க்க. லிட்ரலி நல்லா இருக்கு. ஓகே மை ஃபியூச்சர். What are you doing, ma'am? How do I handle this one? Guys, இங்க பாருங்க guys. ஐயோ guys, உள்ளூர் கிழவிங்க கூட இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க மக்களே. இங்க பாருங்க என்னுடைய நிலைமைய. எவ்வளோ பேக்கேஜஸ் இருக்கு இந்த பிஜி ஷிப் பண்ணுறது. எங்களால் சொல்லவே முடியல. எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பாருங்கள். எஸ்டர்டே இப்போ பேக் பண்ணிட்டேன். ஆனால் இன்னமும் என்னுடைய திங்ஸ் நிறைய இருக்குது. நான் போய் வேறு பிஜிக்கு ஷிப் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் லாகில் சொல்கிறேன். ஓகே பாய். ஹலோ ஹாய் காய்ஸ். என்னடா அகைன் ஹலோ ஹாய்ன்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க. இன்றைக்கி டே 3 லாக். டே 3 லாக் மீன்ஸ் இன்றைக்கி டே 3 வந்து ஷிப் பண்ண போகிறாங்க. இன்னமும் இந்த ஷிஃப்டிங் வந்து முடியல. இன்னையோட ஃபைனல் 3 டேஸாக ஒரு பிஜி மாறுறதுக்கு. நான் கல்யாணம் பண்ணிவிட்டு மறு வீட்டு மாறினா கூட இவ்வளோ இருக்குமான்னு தெரியல. எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பாருங்கள். இன்னும் பேக்கிங் வந்து போய்கிட்டே இருக்குது. இன்னையோட ஃபைனல். இன்றைக்கி டே 3. பிஜி மாறுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக இங்கேருந்து நான் எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். அகைன் நான் இப்போ அங்கே நிறைய வந்து மாற்றணும். நிறைய எல்லாத்தையும் எல்லா பிளேஸ்லையும் எடுத்து வைக்கணும். நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பார்க்கலாம், 1 by 1 பாருங்கள். சுமார் 3 டேஸாக பேக் பண்ணிகிட்ருக்கேன். எப்போனா மண்டே ஸ்டார்ட் பண்ணேன் பேக்கிங். மண்டே, டியூஸ்டே, டுடே என்ன டே? வெனஸ்டே. எத்தனை நாளாக ஒரு பேக்கிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரிலாம் யாருக்குன்னா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ தான் எனக்கு தெரியுது அனுபவம் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஊர்லேருந்து புதுசில் வந்தப்போ வந்து அந்தளவுக்குலாம் நான் திங்ஸ் கொண்டு வரல. இங்கே வந்து தான் நான் நிறைய வாங்கினேன். அதனாலவோ என்னன்னு தெரியல, இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறப்ப தான் தெரியுது நம்மக்கிட்ட இவ்வளோ திங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
இன்கேஸ் நான் ஒரு வேளை நான் வீட்டுக்கு ஒரேடியாக போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். இதெல்லாம் நான் எப்படி தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதில் வந்து ஒன்று வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். இது நான் வீட்டுக்கு வாங்கினேன் கைஸ். இது வந்து இது பாருங்கள், லைக் இது வந்து இந்த ஸ்லாப்லலாம் ஒட்டுவோம் இல்லையா, லைக் வால்பேப்பர். ஆக்சுவலாக இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, எங்கள் வீடு வந்து இப்போ நாங்கள் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அப்போ பழைய வீடு அப்படியே இருக்கு இல்லையா, லைக் வந்து அந்த பழைய வீட்டில் வந்து ஸ்லாப்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஓல்டு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் பார்க்கன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது வாங்கினதோட சரி அப்படியே இருக்குது, இங்கே ரூம்லேயே வச்சுருக்கு. இன்ன வரைக்கும் நான் வீட்டுக்கு கொண்டு போகல. இதெல்லாம் எங்கே நான் போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னென்னலாம் ஆசைப்பட்டேன் வாங்குறனோ அதெல்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல் இல்லை. நானே அதை அப்படியே வச்சுருக்கேன். எப்போ தான் நான் அதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு தெரியல. போகிறப்பெல்லாம் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஃபைனலாக ஷிஃப்டிங்லாம் முடிச்சாச்சுங்க. சாரி ஃபார் தி டிலே. நான் இன்றைக்கி ரொம்ப டிலேவாக தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் போல். சாரி. இன்னைக்கு பிஜி வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக என்ன ஷிஃப்ட் தான் காமிக்கிறேன். இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ்.